ஒரு கஸ்டமர் கடை உள்ளுக்கு வந்து வாங்காம போகணும்னா அதுக்கு காரணம் யார்? கஸ்டமர் வந்து கடைக்கு ட்ரெஸ் எடுக்க வரும்போது 1000 எதிர்பார்ப்போட வருவாங்க. அந்த எதிர்பார்ப்பை எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றது வந்து ஒரு சேல்ஸ் பர்சன் தான். இந்த பீஸ் எடுங்க, அந்த பீஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க எடுக்க அந்த செகண்ட்லயே அந்த சேல்ஸ் பர்சனுக்கு வந்து அந்த கஸ்டமரோட டேஸ்ட் அந்த நொடி பொழுதுல கண்டுபிடிச்சு அந்த டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல அவங்களுக்கு வந்து காட்டும் போது சாட்டிஸ்ஃபேக்ஷனோட எடுப்பாங்க. மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஐடியா வேணும்ல. டாப் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு கஸ்டமருக்கு எப்படி சாரி வச்சு பார்க்குறாங்களோ அதே மாதிரி மெட்டீரியலையும் வச்சு பார்த்து துப்பட்டா ஓப்பன் பண்ணி வச்சு அவங்க மிரரில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணால் இப்படி தான் அந்த லுக் இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சனும் இருப்பாங்க, புதுசாக ஃப்ரெஷர்ஸும் நாங்கள் எடுப்போம். மோஸ்ட்லி நானும் கவுண்டரில் இருப்பேன், நானும் நிறைய ட்ரைனிங் கொடுப்பேன். இல்லாட்டி நான் கஸ்டமர் அட்டன் பண்ணும்போது ஃப்ரெஷர்ஸை வந்து பக்கத்தில் வச்சு நான் எப்படி அட்டன் பண்ணுறேன் பாருமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஸோ ரிப்பீட்டடாக நம்ம ஜெஸ்எல்வாஸ்க்கு கஸ்டமர்ஸ் வராங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் கலெக்ஷன், குவாலிட்டி அண்ட் சர்வீஸ்.